விலை மீன் எவ்வளோ ஆகுது? விலை மீன் 1000 ரூபா. 1000 ரூபா. பாரு பாரு 1000. எவ்வளோ காலமாக இந்த மீன் வியாபாரம் செய்றீங்க? செய்கிறேன் இப்போ. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் 2 வருஷமா. 1 வருஷம் 2 வருஷம். எங்கே போகிறீங்க? மீன் பண்ணி போகிறீங்க? ரைட். எவ்வளோ போகுது இப்போ கிலோ? 1000 ரூபா. என்ன மீன் பண்ணீங்க? விலை மீன். என்ன மாதிரி எவ்வளோ காலமாக அந்த மீன் வியாபாரம் செய்றீங்க? நான் 5 வருஷம் செய்கிறேன். 5 வருஷமாக செய்றீங்க. கனவா எவ்வளோ? கனவா இறால் பெரிய இறால். இப்போ எல்லாமே வந்து நொங்கு சீசன். நண்டு 2000 ரூபா கிலோ. 1000 கிலோ இருக்கா? இருக்கா சைஸை பொறுத்து. எவ்வளோ காலமாக செய்றீங்க? 18 வயசுல வலிக்கிறேன். 18 வயசில். கிராமப்புறம் தானே மலிவாக தான் கொடுக்குறோம். மலிவாக தான் கொடுக்குறீங்க. முருங்கங்க என்ன விலை? இப்போ முருங்கங்க இப்போ தட்டுப்பாடலோ என்ன விலை முருங்கங்க? எடுக்கிற மாதிரி போடுறேன். என்ன? ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சந்தை பகுதிகள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து ஒரே காணொலிகளை வந்து போடாமல் வெவ்வேறு பட்ட இடங்கள், வெவ்வேறு பட்ட சூழல்கள், அங்கே இருக்கின்ற இந்த சந்தை பகுதிகள், அங்கே இருக்கிற மக்களோட வந்து தொடர்ச்சியாக வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வேலணை பொதுச்சந்தை பகுதிக்கு முன்பாகத்தான் வந்து நிற்கிறேன். ஒரே இடங்களை வந்து எடுத்து போடுறது வந்து மேலே எனக்கும் வந்து பிடிக்காது. வேறு இடங்களை வந்து போடணும். அப்போ தான் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து ஒரு உட்பகமாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு இடம் கொண்ட போடையை வந்து பார்க்க ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்றைய நாளில் வேலணை பொதுச்சந்தை பகுதியில் இந்த மீன்களுடைய விலை நிலவரங்கள், மரக்கரைகளுடைய விலை நிலவரங்கள் வந்து இந்த சந்தை பகுதி வந்து எப்படி இருக்குது என்றதை வந்து நான் வந்து காட்டிக்கொள்கிறேன். யாராவது இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி ஒவ்வொரு பட்ட இடங்களையும் வந்து நீங்கள் என்னுடைய காணொலிகளை வந்து பார்த்துக்கொள்ளையிலும். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வேலணை இந்த பொதுச்சந்தை பகுதிக்கு முன்பாகத்தான் வந்து நிற்கிறோம். இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதிகமாக அந்த பனை மரங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பனை மரங்கள் எல்லாமே வந்து இப்போ நொங்கு சீசன்ன்றபடியாக பாருங்கள், எல்லாமே வந்து நொங்கு இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து நொங்கு சீசன். இப்போ அதிகமாக பனை மரங்களில் நாங்கள் அந்த நொங்குகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சந்தை பகுதியினுடைய வெளிப்பகுதி, வேலணை சந்தை பகுதி. இதில் பாருங்கள், வேலணை சந்தை பகுதி. இந்த மரமக்க மாற்ற தான் போகணும். ஓகே ஐயா வணக்கம். என்ன இந்த இடமா? வேலணை தான். எங்கே போகிறீங்க? மீன் பண்ணி போகிறீங்க? ரைட். எவ்வளோ போகுது இப்போ கிலோ? 1000 ரூபா. என்ன மீன் பண்ணீங்க? விலை மீன் 1000 ரூபா போகுது கிலோ. பல மாதிரியும் போகுது. என்ன எவ்வளோ காலமாக சந்தை அப்படி இருக்குது? இது இப்போ கனகாலமாக இருக்கு. கனகாலமா? என்ன கனகாலமாக இருக்கு. இல்லை இப்போ இதை புதுசாக கட்டினதா? இல்லை இருந்தால் பிற எல்லாம் கட்டி எல்லாம் கட்டி கொடுத்துருக்கு. எல்லாம் கட்டி கொடுத்துருக்கணும். நீங்கள் பக்கத்துலண்ணா? இல்லை நாங்கள் அங்கால. சரியா. ஓகே. இதில் ஒரு ஐயாவுடைய வந்து கயக்க கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த பகுதி முழுக்க அப்படியே இந்த பனை மரங்கள்லாம் அதிகமாக பார்க்கக்கூடிய மேலே வெளியில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் வந்து பறிச்சு விட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் ரோட்டில் சைட்டாக அந்த மண்ணுகள் போட்டு வீதி வேலைக்கு உதவியில். இதான் வந்து உள்புறம். இப்போ வாரம் வேலணை சந்தை பகுதி. ஒரு 7-8 பைக் நிற்கிது, ஒரு 1-2 சைக்கிள் நிற்கிது. உள்ளே போய் கதைப்போம் என்ன மாதிரி இன்றைக்கு விலை நிலவரங்கள், சந்தை பகுதி எப்படி இருக்குது. ஓகே, இதான் வந்து வேலணை மீன் சந்தை பகுதி. இதில் பாருங்கள், ஒரு 2, 4, 5 வியாபாரி மேலே வந்து நிற்கிறேன். என்ன கதைக்க மாட்டீங்களா? என்ன மாதிரி எவ்வளோ காலமாக இந்த மீன் வியாபாரம் செய்றீங்க? செய்கிறேன் இப்போ. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் 2 வருஷமா. 1 வருஷம் 2 வருஷமா செய்றீங்க. என்ன சில பேர் சொல்லுவாங்க 20 வருஷம் 30 வருஷம் பண்ணுவாங்க, நீங்கள் 1 வருஷம். நீங்கள் இப்போ தான் புதுசு தானே? என்ன மாதிரி விலை நிலவரங்கள் போதும்ண்ணா இப்போ? இல்லை போய் கொண்டு இருக்கு மலிவா. எவ்வளோ என்ன மாதிரி விலை மீன் எவ்வளோ போகுது? விலை மீன் 1000 ரூபா. 1000 ரூபா. பாரு 1100 ரூபா. 1100 ரூபா. இது கண்ணாடி பேரே மதிய விலையா? கண்ணாடி பேர் எல்லாம் ஓராவளா? ஓரா மீன் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கலாம். 1200 ரூபா. 1000 இந்த விலை போகுதுன்னு. இப்போ நீங்கள் இப்போ எங்கே இந்த மீனெல்லாம் எடுக்கிறதாங்க? வேளாண்மையில் பக்கத்தில் எடுத்து பக்கத்தில் விற்கிறது. அப்படி பிஸ்னஸ் அப்படி போகுது. மாறி ஓடிக்கொண்டு. ஓகே, இங்கே வேறு இங்கெல்லாம் அண்ணாக்கள்லாம் வந்து மீன்கள் எல்லாம் வந்து விற்று கொண்டு வைக்கணும். அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி எவ்வளோ காலமாக அந்த மீன் வியாபாரம் செய்றீங்க? நான் 5 வருஷம் செய்கிறேன். 5 வருஷமாக செய்றீங்க.
ஓகே என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மீன் வியாபாரம் செய்து உங்கள் குடும்பத்தை கொண்டு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே என்ன ஓகே. எங்கே இந்த மீனெல்லாம் வாங்குறது நீங்கள் வேணே விலையெல்லாம் வாங்குறது என்ன மாதிரி விலை வாங்க போகுது இப்போ நீங்கள் விலை மீன் 1000 விலை மீன் 1000 ரூபா ஓகே வேறு வேறு 1200 வேறு 1200 ரூபா நண்டு எவ்வளோ போகுது நண்டு 2000 கிலோ 1000 கிலோ இருக்கா இருக்கா சைஸை பொறுத்தாங்க கிலோ கணக்கில் கிலோ கணக்கு எவ்வளோ கிலோ 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 கணக்கில் சைஸு அது எவ்வளோ ஒரு மீன் எவ்வளோ ஒண்டி இது 100 கொடுப்போம் 100 சின்ன குஞ்சு என்ன இறால் எவ்வளோ ஆகுது இறால் இது 600 அரை கிலோ 600 அரை கிலோ இவ்வளோதான் நீங்கள் இவ்வளோதான் வச்சு வைக்கிறீங்க ஓகே சரி சரி சின்ன சின்னதாக ஏதோ அவங்களால இயன்ற அளவுக்கு பாருங்க வச்சு வச்சு விற்கணும் அண்ணா வணக்கம் வணக்கம் எவ்வளோ காலமாக தொழில் செய்கிறீங்க 15 வருஷம் 15 வருஷம் 12 வருஷமா செய்கிறீங்க 15 வருஷம் 15 வருஷம் உண்மையிலே அப்போ உங்களுக்கு தான் இந்த சந்தையை பற்றி வடிவாக தெரியும் நினைக்கிறேன் முடியலாம் முடியும் இப்போ முதல்ல இந்த கட்டுறங்களை கட்ட முதல்ல எப்படி இருந்த இந்த சந்தை போகுது இந்த பக்கத்தில் ஹோட்டல் ஓட்டு இருந்தது ஓகே அதை செய்து நாங்கள் ஆ இப்போ இந்த இதை கட்டினது கட்டினது ஒரு இப்போ இந்த கட்டுறம் கட்டி எத்தனை வருஷமா அது கட்டி இப்போ 12 வருஷம் ஆகுது 2 வருஷம் இப்போ கூட இப்போ ஆக்களை வந்து பார்க்க காண கிடைக்கலன்னு இப்போ இந்த சந்தை போதைக்குள்ள பெருசாக ஆக்களை வந்து காண கிடைக்கல ஆமா, correct. என்னென்னு நீங்கள் இப்போ இதெல்லாம் வாங்கி ஒரு நாளைக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கா இன்னும் இப்போ கொண்டு இதில் பிரச்சனை அதிகமாக இப்போ நிறைய பேர் வரணும்னா என்ன கிழமை நாட்களில் வருவாங்க சனி இனி வருவாங்களா வருவாங்க வருவாங்க என்ன 12 வேணும் ஆ ரைட் ரைட் அப்படி அங்கே வாங்க என்னமே போகுது இப்போ எவ்வளோ கனவா எவ்வளோ கனவா 1800 ரூபா கிலோ 1800 இறால் இறால் பெரிய இறால் 1800 ரூபா போகுது 1800 போடுறீங்க ஓரா ஒரு 1000 ரூபா போகுது ஒரு 1000 ரூபா ரைட் விளை மீன் இது குஞ்சு விளை மீன் என்ன சின்ன விலை மீன் அரை கிலோ கிலோ 700 ரூபா போகுது கிலோ 700 ரூபா போகுது கிலோ 700 இது என்ன மீன் இது திராளி 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 என்ன திராளி எவ்வளோ திராளி கிலோ 500 ரூபா கிலோ 500 அப்படியே போகுது ஓ. வியாபாரம் சரியா ஓகே சந்தோஷம் கூட எல்லாம் கதைச்சது வந்து சரி ஏன்னா நான் ஒவ்வொரு இடங்களும் போடுறேன் புதுசாக ஒவ்வொரு இடமும் விடாமல் போகிறது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மக்கள் நிலவரங்கள் சந்தை நிலவரங்களை இங்கே எந்த இது நான் மருதாவட்டத்துலேருந்து வரேன் நினைவிலேருந்து என்னது மதுவில் யூடியூப் சேனல் இதில் மக்களோட கருத்துக்களை கேட்டு இந்த விலை நிலவரங்கள் இந்த சந்தையில் வந்து எப்படி இருக்குது இதே மாதிரி வீடியோக்கள் வந்து அதிகமாக போடுறது எனக்கு மாதிரி தான் விருப்பம் போய் மக்களோட வந்து காய்க்கிறது வந்து ரொம்ப விருப்பம் மூடையெல்லாம் காய்ச்சி சந்தோஷமா இல்லை இப்போ இந்த அண்ணன் ஒரு ஆள் வந்து இதில் இருக்கிறார் மற்றது இதில் ஒரு ஆள் இதில் 2 பேர் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 4 பேர் வியாபாரத்தில் வந்து வருவாங்க என்ன ஐயா என்ன மீன் பண்ண வந்தா இல்லையே இந்த இடத்த வேணா தொழில் செய்கிற என்ன மீன் பிடியா சரி 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 எவ்வளோ ஆளாக சரிங்க 18 வயசுல வலிக்கிறேன் 18 வயசுல ரைட் ரைட்டு ரைட் ரைட்டு சரி சரி ஓகே சந்தோஷம் உங்களோட எல்லாம் காய்க்கிறதெல்லாம் சந்தோஷமா ஓகே இங்கால எல்லாம் கொஞ்சம் அந்த பறிச்சோடி போய் கிடக்குது இங்கால கோழி இறைச்சி கடை இருக்குது இல்லை கோழி அது எங்கே இப்போ என்னமேன்னு சொல்லி அண்ணா என்ன மாதிரி கோழி இறைச்சி போகுது கிலோ என்ன விலை 1100 கோழி இறைச்சி 1100 ஓகே இங்கெல்லாம் மரக்கறி என்ன மரக்கறி சந்தை ஓகே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மரக்கறி சந்தை இருக்குது ஒரு ஆள் தான் 1-2 பேர் தான் வச்சு இதில் வச்சு இந்த வியாபாரங்கள் வந்து செய்யக்கூடிய பார்க்கக்கூடியமா இருக்குது வணக்கம் ஐயா சொல்லுங்க எவ்வளோ காலமாக இந்த மரக்கறி தொழில் செய்கிறீங்க 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாக தான் செய்கிறீங்க என்ன மாதிரி என்ன விலை சந்தை போகுது எப்படி விலை நிலவரங்கள் எப்படி போகுது கிராமப்புறம் தானே மலையாக தான் கொடுக்குறோம் மலையாக தான் கொடுக்குறீங்க முருக்கங்க என்ன விலை இப்போ முருக்கங்க இப்போ தட்டுப்பாடுலோ என்ன விலை போகுது முருக்கங்க எடுக்கிற மாதிரி போடுறேன் என்ன எவ்வளோ கிலோ எவ்வளோ போகுது இப்போ 1000 ரூபா 1000 போகுது ரைட் ரைட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் 300 கத்திரிக்காய் 300 கிலோ தக்காளி பழம் 500 ரைட்டு பீட்ரூட்டு 400 ரைட்டு பச்சை மிளகா என்ன இப்போ பில்லையோ பச்சை மிளகா 200 என்ன கிலோவா மறைஞ்சிட்டா இப்போ ரைட் ரைட் ரைட்டா இப்போ பரவாயில்ல மற்ற வேறு என்ன வைக்கிறீங்க வேறு என்ன பூசணிக்காய் போயிடுது தானே சந்தை போகல நீங்கள் ரைட் 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 ஓகே பூசணிக்காய் என்ன எவ்வளோமா 200 ரைட் ரைட்டு அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே போகுது என்ன இங்கே வெங்காயம் 150 180 ரைட் கிலோ எடுத்தால் 180 ரூபா ரைட் ரைட் உருளைக்கிழங்கு 200 சின்ன வெங்காயம் இல்லையோ 150 என்ன இது கொஞ்சம் சின்னபடியாக பரவாயில்ல என்ன தேங்காய் என்ன கிலோ கணக்காக நீங்கள் தேங்காய் கணக்கு கொடுக்குது கிலோ 300 என்ன இப்போவும் கிலோ தான் போகுது ரைட் ரைட்டு இப்படியே விலை என்ன ரைட் 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 ஓகே ஓகே தேசிக்காய் காய் கணக்கு
கேட்கணுங்க 120 ரூபா ரைட் 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 இப்படியே சின்ன சின்னதாக ஆகப்பா வாரது கூட வேணும் இதுக்குல என்ன இந்த பகுதிகளுக்கு வருவாங்க என்ன இந்த கிராமப்புறத்துக்கு இருக்கிறாங்கலாம் வருவாங்க என்ன ரைட் ரைட்டு டைம் இருக்கு என்ன ரைட் ரைட் ஓகே ஓகேயா ஓகே சரி சந்தோஷம் சரி ஓகே 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 இதான் வந்து சந்தை பகுதி ஒரு ஆக்கள்லாம் வந்து இந்த மரக்கறிகள் வந்து விற்கணும் மீன் சந்தை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 பேர் அவ்வளோதான் இந்த சூழலை பாருங்கள் முழுக்க இங்கே எல்லாம் முழுக்க பெண்ணை தான் இந்த பிறப்பை தான் கிடக்குது ஓகே ஓகே காணொலி வந்து பார்த்துருப்பீங்க பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் ஒரு சின்ன ஒரு காணொலி தான் ஏண்டா இதுக்குள்ள நிறைய பேரோட வந்து நிறைய கதைக்க முடியலை குறிப்பிட்ட ஆக்கள்லாம் அதனால் அளவாக கதைச்சி ஒரு அளவான ஒரு வீடியோ ஒரே ஒரு ஆள் தான் வந்து மரக்கறி விற்கணும் அப்போ இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை பகுதிக்கு வருவாங்க ஆனால் குறைவாக இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நகரப்பகுதிகள் இருக்குது நகரப்பகுதிகளில் வந்து கடைகள் இருக்குது பலசர கடைகள் இருக்குது இப்போ அங்கே இருக்கிறவங்க பக்கத்துலேயே அங்கே வாங்கி கொள்ளுவாங்க சந்தை பகுதிகளுக்கு மீன் வாங்குறவங்க அதை விட வேற அந்த மீன் சந்தை பகுதி அந்த மீன் பிடிக்கிற இடம் அங்கேயும் வந்து ஆக்கள் வாங்கி கொள்ளுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இந்த சந்தை பகுதிக்கு வாரது குறைவாக இருக்குது இது வந்து என்ன சொல்கிறது அதிகமாக நிறைய இடங்களில் வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மீன் சந்தை பகுதிகளுக்கு வந்து ஆக்கள் வாரது ஒரு சில இடங்கள் வந்து இருக்குது தானே அப்போ அதிகமான பேர் வந்து பக்கத்தில் கடைப்பகுதிகளுக்கே போகிறதால பொது சந்தைகளுக்கு வந்து வாரது வந்து குறைவாக இருக்கும் இங்கேயும் வந்து ஒரு அளவான மக்கள்லாம் பக்கத்தில் அயலில் இருக்கிறவங்க தான் வந்து வாங்குறத வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது மீனை கூட அந்த மீன் விற்கிறவங்க கூட வந்து அழகாக வந்து கதைக்க முடிஞ்சது நல்ல அழகாக வந்து கதைச்சாங்க மனம் விட்டு கதைச்சாங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து அழகாக வந்து பதில் சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த காணொலி பிடிச்சிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு நானும் ஒரு வித்தியாசமாக ஒரு இடங்களையும் வந்து காட்டி கொண்டு இருக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்களும் நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வீடியோ பதிவுகள் வந்து செய்கிறோம் யாருமே வந்து சும்மா இல்லை தானே அப்போ நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டும் யாராவது இந்த வேலன பகுதியிலேருந்து வேலன பகுதியை சேர்ந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து சந்திக்கிறேங்க ஓகே பாய்